கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, இந்த வாரத்திற்கான சிந்தனை ஹிஜ்ரத் ரப்பின் குத்ரத் என்ற தலைப்பில் நல்ல சிந்தனைகளோடு நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்புல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, வருடத்தினுடைய 12 மாதங்கள் இன்னும் 4 நாட்களிலே முடிய இருக்கின்றது. வருடத்தினுடைய கடைசி மாதம் துல்ஹஜ். இந்த மாதம் முடிகிற தருணத்தை கவனித்தால் அமல்களை கொண்டு நிரப்பமாக முடியும். வருடத்தினுடைய துவக்கம் முஹர்ரம், அதனுடைய முதல் 10 நாட்களை கவனித்தால் அதுவும் அமல்களை கொண்டு துவங்கும். ஒரு வருடத்தின் முடிகிற மாதமும் ஒரு வருடத்தின் துவங்குற மாதமும் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை கொண்டு இந்த உம்மத்திற்கு ஹைராக்கி தந்திருக்கிறார் என்றால் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய அடியார்கள் நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத் என்று சொன்னாலே இந்த சமுதாயத்திற்கு என்னவென்று தெரியாது. ஆனால் இந்த ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துதல் என்று பொருள். ஹிஜ்ரத் என்று சொன்னால் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு குடியேறுதல் என்று பொருள். இப்படி இந்த ஹிஜ்ரத் நிகழ்ந்த இந்த சம்பவம் முழுக்க முழுக்க இந்த வரலாற்றை எங்கு நீங்கள் பார்த்தாலும் ஹிஜ்ரத் என்று துவங்கிய அந்த நாளிலிருந்து ஏறக்குறைய 1447 ஆண்டுகள் நிறைவு அடைய இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் நீடித்து நீங்கா இடம்பெற்று சமூகத்திலே இந்த ஹிஜ்ரத் என்ற வார்த்தை, ஹிஜ்ரி என்ற வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றால் இந்த ஹிஜ்ரத்திலே அல்லாஹுடைய குதிரத்து நிறைந்திருக்குது என்று பொருள். அல்லாஹுவின் குதிரத் இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒன்றும் நடக்காது. மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய குதிரத்து தேவை. பெரும் பெரும் மலைகள் நகர்வதாக இருந்தாலும் அல்லது அது வெடிச்சு பஞ்சு பஞ்சாக சிதறுவதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹுடைய குதிரத்து தேவை. அல்லாஹுடைய குதிரத் இல்லாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு செயலும் அணு அளவு நடைபெறாது, நகராது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வரிசையின் பட்டியல்தான் ஹிஜ்ரத் என்ற அந்த அற்புதமான நிகழ்வும் ஒரு பயணம் அல்ல, அது அல்லாஹுடைய குதிரத்து பெற்ற ஆன்மீக பயணம் என்று சொல்லுவார்கள். மக்காலிருந்து மதீனாவுக்கு போனாங்க, அதனாலதான் ஹிஜ்ரத்து உண்டாச்சு, அதனாலதான் ஹிஜ்ரின்னு சொல்றோம் அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சுட்டு போறதில்ல. அந்த பயணத்தில் அல்லாஹுடைய உதவி நிரப்பமாக நிறைந்திருந்தது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் பெரும் பெரும் நிகழ்வுகள் உள்ளடங்கிய ஒரு பயணம். அது சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தாக அற்புதமாக காய் நகர்த்தியிருக்கிறார். கடுகளவில் சற்று ஏமாந்தாலும் வரலாற்று பிழை ஏற்பட்டு என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக செயல்படுத்தியிருக்கின்றான். ஹிஜ்ரத் என்னும் இந்த ஹிஜ்ரி 622ஆம் ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிபெயர்ந்தார்களே, நகர்ந்தார்களே. இதற்கு ஹிஜ்ரி என்று மார்க்க உலமாக்கள், மார்க்க வல்லுநர்கள் சுட்டி காமிக்கிறார்கள். ஹிஜ்ரத் நடைபெற்றதற்கு முழுக்க முழுக்க காரணங்களை நாம் தேடி பார்த்தால் துனியாவுக்காக வேண்டி யாரும் ஹிஜ்ரத் செய்யவில்லை. இன்னைக்கு நம்ம சமூகத்துல நிறைய பேர் ஹிஜ்ரத் செய்யறாங்க. இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க வேலைக்கு, குடும்பத்தை காப்பாற்ற, காசு பணம் சம்பாதிக்க.